திடீரென மனைவி பேருக்கு மொத்த சொத்தையும் எழுதி வைத்த விஜய். என்ன நடந்தது? தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பு. அதாவது செங்கல்பட்டு நீதிமன்றத்திலிருந்து கிளம்பிய அந்த ஒற்றை டைவர்ஸ் மனு பனையூர் முதல் டெல்லி வரை கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வெறும் சினிமா கிசுகிசுவாக இருந்திருந்தால் விஜய் வழக்கம் போல சைலண்ட் மோடுக்கு போயிருப்பார். ஆனால் இப்போது அவர் ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் பெண்கள் ஓட்டுதான் தனது வெற்றிக்கு அச்சாணி என்பதை விஜய் நன்றாகவே அறிவார். அதனால்தான் இப்போது தாவேகா கூடாரத்தில் டேமேஜ் கண்ட்ரோல் பணிகள் மின்னல் வேகத்தில் நடந்து வருகின்றன. சங்கீதா விவாகரத்து மனு தாக்கல் செய்த செய்தி கசிந்த அடுத்த சில மணி நேரங்களிலேயே தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்திடமிருந்து மாவட்ட நிர்வாகிகளுக்கு ஒரு வாட்ஸ்அப் சுற்றறிக்கை பறந்தது. அதில் யாரும் சமூக வலைதளங்களில் தலைவர் விவகாரத்து குறித்து கருத்து சொல்லக்கூடாது, டிவி விவாதங்களில் பங்கேற்க கூடாது, விஜயை ஆதரித்து பேசுகிறேன் என்று யாராவது வாயை கொடுத்து உளறினாலோ அல்லது தவறாக பேசினாலோ அது யாராக இருந்தாலும் அவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள். தேவையின்றி கட்சி அனுமதியின்றி எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றக்கூடாது என்பதில் விஜய் உறுதியாக இருக்கிறார். ஏனெனில் சங்கீதா ஒரு அனுதாப பிம்பமாக மாறினால் அது விஜயின் அரசியல் பிம்பத்தை பலமாக சிதைக்கும். சங்கீதா தற்போது லண்டனில் தனது குடும்ப தொழிலை கவனித்து வருவதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது. நீதிமன்றத்தில் சங்கீதா முன்வைத்திருக்கும் துரோகம் மற்றும் மன உளைச்சல் போன்ற கடுமையான குற்றச்சாட்டுகள் விஜயை கடும் அப்செட் ஆக்கியுள்ளன. அதனால் தற்போது விஜயின் மிக நெருங்கிய வட்டத்தில் உள்ள சில நண்பர்கள் மற்றும் திரையுலக பெரியவர்கள் மூலம் சங்கீதாவிடம் சமாதான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாம். நீதிமன்றத்தில் பகிரங்கமாக மோதிக்கொள்வதை விட பரஸ்பரம் பேசி முடித்து கொள்ளலாம் என்பதே இவர்களின் அஜெண்டா. முக்கியமாக அந்த நடிகையின் பெயரை வெளியிட வேண்டாம் என்று சங்கீதாவிடம் சமாதானம் செய்ய விஜய் தரப்பு முடிவு செய்து இருக்கிறதாம். சங்கீதாவிடமிருந்து வரப்போகும் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மிரட்டலை தள்ளி போட அல்லது ரத்து செய்ய வைக்கவே இந்த தீவிர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே திமுக, அதிமுக மற்றும் பாஜக போன்ற கட்சிகள் விஜயின் அரசியல் வளர்ச்சியை உன்னிப்பாக கவனித்து வருகின்றன. இப்போது கிடைத்துள்ள இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி விஜயின் குடும்ப பாங்கான அதாவது ஃபேமிலி மேன் இமேஜை உடைக்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். தனது மனைவியவே பாதுகாக்க முடியாதவர் தமிழக பெண்களின் நலனை எப்படி காப்பார் என்கிற கேள்வியை மறைமுகமாக தேர்தல் பிரச்சாரத்தில் தூவிவிட எதிர்க்கட்சிகள் தயாராகி வருகின்றன. இதை முறியடிக்கத்தான் இது முழுக்க முழுக்க தனிப்பட்ட விஷயம், அரசியலையும் தனிப்பட்ட வாழ்க்கையையும் முடிச்சு போடாதீர்கள் என்கிற பிரச்சாரத்தை விஜயின் ஐடி விங் ரகசியமாக தொடங்கியுள்ளது. மேலும் வருகின்ற ஏப்ரல் 20ஆம் தேதி விஜய் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு முன்பாக இந்த தேதி வருவது விஜய்க்கு பெரும் பின்னடைவு ஏற்படுத்தும் என்பதால் அதற்கு முன்னதாகவே சங்கீதாவை சந்தித்து பேசி ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் கொண்டு வர விஜயின் தரப்பு பகிரத பிரயத்தனம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் அமைதிக்கு பெயர் போன சங்கீதா இத்தனை ஆவேசமாக ஒரு மனுவை தாக்கல் செய்துள்ளார் என்றால் சமாதானம் அவ்வளவு எளிதாக இருக்காது என்று பரவலாக பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் விஜயின் மாஸ்டர் பிளான் இங்கே வேலை செய்யுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அதே சமயம் விஜயிடம் சங்கீதா ஜீவனாம்சம் கோரியுள்ள நிலையில் விஜயின் சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது தொடர்பான விவாதங்கள் கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் அதிகரித்து இருக்கிறது. விஜய் நடிகையுடன்
திருமணத்தை தாண்டிய உறவில் இருந்ததாகவும் தன்னை அலட்சியப்படுத்தியதாகவும் விவாகரத்து மனுவில் சங்கீதா கூறியிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜயின் சமூக அந்தஸ்து மற்றும் வருமானத்திற்கு ஏற்றவாறு அவரிடம் இருந்து நிரந்தர ஜீவனாம்சம் பெற்றுத்தர வேண்டும் என்றும் தனது மனுவில் சங்கீதா கூறியிருக்கிறார். தமிழ் திரையுலகில் உச்ச நடிகராகவும் அரசியலில் கால் பதித்துள்ள விஜயின் தனிப்பட்ட வாழ்க்கையில் வீசியுள்ள இந்த புயல் சினிமா வட்டாரத்தில் மட்டுமின்றி அரசியல் வட்டாரத்திலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. சங்கீதா தொடர்ந்துள்ள இந்த மனு ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு விசாரணைக்கு வர உள்ளது. அன்றைய தினம் இரு தரப்பும் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விஜயிடம் ஜீவனாம்சம் கோரியுள்ள நிலையில் அவரது சொத்து மதிப்பு எவ்வளவு என்பது தொடர்பான விவாதங்கள் கடந்த 2 தினங்களாக சமூக வலைதளங்களில் அதிகரித்து இருக்கிறது. ஒரு படத்திற்கு சுமார் 200 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் விஜயின் சொத்து மதிப்பு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கும் மேல் இருக்கும் என்று கூறப்படுகிறது. நீலாங்கரை பங்களா, முன்னணி நிறுவனங்களின் விளம்பர தூதர், ரோல்ஸ் ராய்ஸ், BMW X5, ஆடி, மெர்சிடஸ் பென்ஸ் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட சொகுசு கார்கள் அவரிடம் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. அதே சமயம் சங்கீதா விஜய் விவாகரத்து உறுதியானால் விஜய் எவ்வளவு தொகை ஜீவனாம்சமாக கொடுக்க வேண்டியிருக்கும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. மேலை நாடுகளில் விவாகரத்தின் போது ஜீவனாம்சம் தொகையாக சொத்தில் 50% அளிக்கப்படுகிறது. ஆனால் இந்தியாவில் அப்படியான ஒரு விதி இல்லை என்று சொல்லப்படுகிறது. இந்து திருமண சட்ட பிரிவு 25 கீழ் ஜீவனாம்சமாக நியாயமான மற்றும் பொருத்தமான தொகையை நிர்ணயிக்க நீதிமன்றத்தால் முடியும். சில சந்தர்ப்பங்களில் மாத வருமானத்தில் 25% வரை பராமரிப்பு தொகையாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் இதுவும் கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு வழக்கிற்கும் இது மாறுபடும் என்று சொல்லப்படுகிறது. கணவரின் வருமானம், சொத்துக்கள் ஆகியவற்றை கணக்கில் கொண்டு 5இல் ஒரு பங்கு, 3இல் ஒரு பங்கு என பல்வேறு வரம்புகளில் வழங்கப்படலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் நீதிமன்றம் பல்வேறு காரணிகளை கருத்தில் கொண்டு தீர்ப்பு வழங்கும் என்பதால் எவ்வளவு தொகை வழங்க உத்தரவிடும் என்பது உறுதியாக கணிக்க முடியாது என்பதே சட்ட நிபுணர்களின் கருத்தாக இருக்கிறது. மேலும் இதேபோல் ஒரு விவாகரத்து வழக்கில் பிரபல பாலிவுட் நடிகர் கிருத்திக் ரோஷன் தனது மனைவியை பிரிந்தபோது 380 கோடி ஜீவனாம்சமாக கொடுத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விஜய் தரப்போ இந்த விவாகரத்து கேஸ் கோர்ட்டில் நடைபெற்றால் அது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கும் என்பதாலும் பெண்கள் மற்றும் தாய்மார்களின் ஓட்டுக்கள் தாவேகாவிற்கு விழுவதில் மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும் என்பதாலும் தற்போது விஜயின் மிக நெருங்கிய வட்டத்தில் உள்ள சில நண்பர்கள் மற்றும் திரையுலக பெரியவர்கள் மூலம் சங்கீதாவிடம் சமாதானம் பேச முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாகவும் நீதிமன்றத்தில் பகிரங்கமாக மோதிக்கொள்வதை விட பரஸ்பரம் பேசி முடித்துக் கொள்ளலாம் எனவும் முடிவெடுக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் விஜய் திருமணமான பிறகு சம்பாதித்த மொத்த சொத்தையும் சங்கீதாவிற்கு ஜீவனாம்சமாக வழங்க விஜய் தரப்பு தயாராக இருப்பதாகவும் தகவல் வெளிவந்துள்ளது. அரசியல் வாழ்க்கைக்காக மொத்த சொத்தையும் ஜீவனாம்சமாக வழங்க விஜய் தரப்பு முடிவெடுத்திருப்பது தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.